இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டின் இந்த லெந்து கால தியான செய்தியாக 7 சிலுவை மொழிகளையும் ஒவ்வொரு வார்த்தையாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 6வது வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்கிறேன். இதுவரையிலும் 5 வார்த்தைகளை நான் பகிர்ந்திருக்கிறேன். எங்களுடைய சேனலிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறுகிய நேரத்தில் நீங்கள் வேறெங்கும் செய்தி அளிக்க வேண்டுமானால் கூட அதை கேட்டு நீங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். இதற்காகத்தான் இதை நாங்கள் பரிமாறி இருக்கிறோம். இப்பொழுது 6வது வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு பரிமாறுகிறோம். இதுவரையிலும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த திருச்சிலுவையிலிருந்து மொழியப்பட்ட இந்த 6வது வார்த்தையாகிய முடிந்தது என்ற வார்த்தையை வெற்றி முழக்கம் எ கிரை ஆஃப் விக்டரி என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை என்றால் நாம் வாழ்வதில் நோக்கமும் இருக்க வேண்டும், வாழ்வதில் அர்த்தமும் இருக்க வேண்டும். நோக்கம் என்பது மடிந்தும் பிறருக்கு வாழ்வளித்தல். அர்த்தம் என்பது இறந்தும் வாழுகின்ற உயரிய நிலை. இது மனைவி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டு செல்வது அல்ல. நாம் சமுதாயத்திற்கு எதை செய்துவிட்டு மரிக்கப் போகிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதை உள்ளடக்கி இருப்பது தான் நம்முடைய வாழ்வியல் நோக்கமும் வாழ்வின் அர்த்தமுமாய் இருக்கிறது. இதைத்தான் இயேசு மொழிந்த இந்த கடைசிக்கு முந்தின வார்த்தை 6வது வார்த்தை முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற அந்த வார்த்தை நமக்கு பல விதங்களிலே உணர்த்துகிறது. இயேசுவினுடைய ஊழிய வாழ்க்கையில் நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 6வது வார்த்தை முடிந்தது என்ற இந்த 6வது வார்த்தை தன்னுடைய அஸ்திரத்தை இழந்து போயிருக்கக்கூடும் என்றுதான் நான் நம்புகிறேன். கடவுள் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அற்பமான யாரும் விரும்பாத ஒரு முன்னணியில்தான் இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னணியில் பாலனாக தாவீதின் ஊரில் பிறந்தார். அங்குதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இப்போதும் அற்பமான யாரும் விரும்பாத சிலுவையில்தான் இயேசுவினுடைய ஊழிய பயணம், மனித பயணம் இங்கே கொல்கதா மலையில் நிறைவுறுகிறது. இயேசு மொழிந்த இந்த 6வது வார்த்தை முடிந்தது என்ற இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்தப் போகிறது? நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். எது முடிந்தது? எந்த ஊழியம் முடிந்தது? இயேசு தம்முடைய ஊழியத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 43ஆம் வசனத்தையும் நீங்கள் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 4 வசனங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீர்களானால் ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே நான் அனுப்பப்பட்டேன் என்கிறார் இயேசு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனுக்குல வாழ்க்கை பரிபூர்ணப்படுவதற்காகவே நான் வந்தேன் என்கிறார். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், சாத்தானை அழிக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், பூமியில் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பிலாத்துவிடத்தில் இயேசு சொல்லுவார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்றார். இப்போது அவர் வந்த வேலை முடிந்தது. இதுதான் அவரது பிறப்பின் நோக்கம். வாழ்வின் நோக்கம் என்னவாயிருந்தது? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். அங்கே உள்ள கழுதையை கோவேறு கழுதை என்றார்கள். ஆனால் இங்கே நாம் கழுதையை எதற்காக உபயோகிக்கிறோம்? நம்முடைய கல்ச்சர் இதை பார்த்தோன்னா இது எதை உணர்த்துகிறது? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கழுதை என்பது அழுக்கு மூட்டைகளை சுமப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு கழுதையின் மேல் பாவ மூட்டை பயணிப்பது போல இயேசு பயணித்து கொண்டிருப்பதைத்தான் குருத்தோலை ஞாயிறன்று நடத்தப்பட்ட பவனி நமக்கு உணர்த்துகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இழந்து போனதை தேடி வாழ்ந்தவர். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க வந்தவர். 1 யோவான் 3:5
பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர். இங்கே ஆண்டவராக இயேசு ஒரு நாள் சொல்லும் பொழுது, மார்க்கு 8ஆம் வசனம், மார்க்கு 8ஆம் வசனம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வார்த்தையை அங்கே நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை 2 காரியங்களோடு அவர் ஒப்பிடுவார். ஒன்று பாத்திரம். பாத்திரம் என்றால் நாம் சாப்பிடுகிற பாத்திரம் அல்ல, அது நாடகங்களிலே பாத்திரம் என்று சொல்லுவோம் இல்லையா, பங்கேற்கிறவர்கள் பாத்திரம். 2வது ஸ்நானம். அது அவரது பாடுகளின் பாத்திரத்தையும் அந்த இரத்த ஸ்நானத்தையும், சிலுவையிலே இயேசு வடித்த அந்த இரத்த ஸ்நானத்தையும் அங்கே உணர்த்துகிறது. அவை இப்பொழுது செய்து முடிக்கப்பட்டாயிற்று. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் 30ஆம் வசனங்கள், இதெல்லாம் முடிந்ததை உணர்ந்துதான் தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதன் அர்த்தம் இவற்றை, அதாவது இந்த பாடுகளின் பாத்திரத்தையும் இந்த இரத்த ஸ்நானத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன், இனி என்னுடைய இடத்தில் ஏற்றுக்கொள்ளப் போவது யார்? இதுதான் ஆண்டவராகிய இயேசு இந்த முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக நம் முன் வைக்கின்ற ஒரு கேள்வி. யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை பார்த்தீர்களானால், அங்கே முடிந்தது என்ற அர்த்தத்தில் 3 வார்த்தைகள் அங்கே வரும். முதலாவது வசனம் 28 வாசிக்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. இதனுடைய அர்த்தம் ஃபினிஷ்ட். பூலோக நேரடி ஊழியம் முடிந்தது. 28ஆம் வசனத்தில் மறுபடியும் பார்க்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இதனுடைய அர்த்தம் ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவேறுதல். மூன்றாவதாக இயேசு 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். இதனுடைய அர்த்தம் கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுதல். இந்த வார்த்தைகளுக்காக, இந்த முடிந்தது என்ற வார்த்தைகளுக்காக உபயோகிக்கப்படுகிற கிரேக்க வார்த்தை டெலியோ 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 என்ற 3 வார்த்தைகள் உபயோகிக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் நாட் எண்ட், முடிவு அல்ல. இதனுடைய அர்த்தம் கம்ப்ளீட்டட், அக்கம்ப்ளிஷ்ட், ஃபினிஷ்ட் என்கின்ற வார்த்தை தான். இதனால்தான் இயேசு சிலுவையில் முடிந்தது என்று சொல்வதற்காக உபயோகித்த கிரேக்க வார்த்தை டெட்டலஸ்டாய். அதாவது அந்நாட்களிலே நிதி நிறுவனங்களிலே கடனை திருப்பி செலுத்தி முடித்த பின்பு அங்கே ஒரு சீல் போடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அது என்ன சீல் போடுவாங்க? டெட்டலஸ்டாய், கடன் திருப்பி செலுத்தப்பட்டாயிற்று. இன்றைக்கி நம்முடைய நாட்டில் நம்முடைய கலாச்சாரப்படி கடன் பத்திரங்களில் செட்டில்டு அப்படின்னு சொல்லி சீல் குத்துற மாதிரி டெட்டலஸ்டாய். அந்த டெட்டலஸ்டாய் என்ற வினை சொல்லுக்கான எஃபெக்ட் என்னென்னா ஃபைனலிட்டி. ஆகவே தான் முடிந்தது என்ற இந்த வார்த்தையை வெற்றியின் முழக்கம் என்கிறோம். இதை சொல்லிவிட்டுத்தான் பலத்த சத்தமாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். உடனே அங்கே என்ன நடைபெறுகிறது? தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசுவின் மரணம் திருச்சபைகளுக்குள் மாபெரும் தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தேவாலயங்களுக்குள் இயேசுவின் மரணம் மாபெரும் தாக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆகையால் தான் இந்த லெந்து காலங்களிலே அதிகமாக தியான கூட்டங்கள், லெந்து கால தியான கூட்டங்கள் என்ற பெயரில் அநேக கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் இன்று திசை மாறி போய்விட்டது. இந்த முடிந்தது என்ற வார்த்தை எதை நமக்கு உரைக்கிறது? என்னுடைய பணி முடிந்தது, இப்பொழுது உங்களுடைய பணி ஆரம்பித்திருக்கிறது. இந்த 6வது வார்த்தையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? முதலாவதாக, நாம் நோக்கத்தோடு வாழ முன்வர வேண்டும். லிவ் அ லைஃப் வித் பர்பஸ். நோக்கமில்லாத வாழ்க்கை ஆகாயத்தில் சிலம்பம் அடிப்பதற்கு சமம் என்பார்கள். இங்கே இயேசு தம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லவில்லை, முடிந்து விட்டேன் என்றும் அவர் சொல்லவில்லை. ஆனால் இன்றும் அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரம்பமும் முடிவும் அவரே. அதாவது பிதா சொல்லி அனுப்பிய வேலைகளை இயேசு இங்கே முடித்திருக்கிறார். இன்றைக்கி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பல்வேறு நோக்கங்களோடு பள்ளிக்கு நாம் அனுப்புகிறோம். ஒரு மாணவனோ மாணவியோ +2 தேர்வு முடிந்தவுடன் தன்னுடைய பேகெல்லாம் தூக்கி வீசிட்டு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சொன்னான்னா அது முடிவு அல்ல. அது லக்கை நோக்கி தொடர்கின்ற வாழ்வில்
ஓர் மைல்கல் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் புரிந்து கொள்ளப்பட முடியாததாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமலும் இருக்கலாம். ஆனால் நாம் வளர வளர நம்முடைய திறமைகளையும் நம்முடைய தாளந்துகளையும் கொண்டு ஆவிக்குரிய ஆற்றலையும் வரங்களையும் வளர்த்து கொள்ள நீங்கள் முன் வருவீர்களாயின், நீங்கள் வளர்த்து கொள்பவர்களாக பயணிக்கும் போதுதான் மற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் பின்னாடி தானாகவே வரும் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில் தம்முடைய மலை பிரசங்கத்தில் இயேசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கூட கிடைக்கும். இன்றைக்கி தாளந்துகளை குறித்து இயேசு சொன்ன ஓமையின் கருத்து நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள செய்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையில் உள்ள பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். ஐயா, உனக்கு என்ன தரப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு நீ உழைத்து உன் எஜமான் உன்னை மெச்சும் அளவுக்கு உன் திறமையை நிரூபிப்பதே உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். இதற்கு உனக்கு கிடைக்கிற ரிவார்டு என்ன தெரியுமா? அவருடைய மகிழ்ச்சியில், உன்னை படைத்தவருடைய மகிழ்ச்சியில் நீ பங்கேற்கிறாய். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இரண்டாவதாக, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த 6வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. லேர்ன் டு ஒபே. இந்த வார்த்தை முடிந்தது என்ற இந்த வார்த்தை நமக்கு பிரதானமாக உரைக்கிறது என்னவென்றால், கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். இயேசுவின் கெத்செமனே அனுபவம் இயேசுவின் கீழ்ப்படிதலை படமிட்டு காட்டுகிறது. இயேசுவுக்கு பாடுகளின் கோரம் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கூட என்ன சொல்லுவோம்? நம்மால் முடியாது, என்னால் முடியுமா, இப்படி தான் நாம் சொல்லுவோம். இயேசுவும் அங்கே கெத்செமனேயில் மனிதர்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இயேசுவும் அங்கே சற்று தடுமாறினார். ஆனால் கீழ்ப்படிய மறுக்கவில்லை. நாமும் உலக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் தடுமாறுகிறோம். அதை கீழ்ப்படிவதற்கே தடுமாறுகிறோம். எத்தனையோ கீழ்ப்படுகின்ற சூழ்நிலைகளிலே நாம் அவற்றை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கீழ்ப்படிதலில் தெளிவாயிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் பவுலடிகளார் இந்த கீழ்ப்படிதலுக்கு அழகாக ஒரு இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது நம்முடைய தனிப்பட்ட கீழ்ப்படிதல். இன்றைய சபைகளின் கீழ்ப்படிதலை குறித்து பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்த உடனே அங்கே சொல்லுகிற வார்த்தை, புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்றைக்கி நம்முடைய சபைகளில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க முடியுமா? நம்ம எல்லாருமே மக்களை சார்ந்து நம்முடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கவே நாம் இன்றைக்கி விரும்புகிறோம். ஆனால் ஊழியம் என்பது நம்மை நாமே சார்ந்திருப்பதல்ல. இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதில் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் ஊழியம். அங்கே சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ அந்த வெளிப்படுத்தல் எங்கே போச்சு? இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த வெளிப்படுத்தலோடு தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெளிப்படுத்தல் எங்கே போச்சு? இயேசுவின் மரணத்தையே மறந்து போயிட்டீங்களே. இப்படிப்பட்ட செய்திகள் இன்றைய சபைகளுக்கு தேவை. ஆனால் தான் இன்றைய சபைகளும் நிர்வாகங்களும் தடுமாறி கொண்டிருக்கின்றன. கீழ்ப்படிதல் என்பது பெற்றோரிடம் ஆரம்பிக்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு இயேசு தன் பெற்றோருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்.
அதுக்கப்புறம் கல்வி கற்கிற இடத்துல நாம் கீழ்ப்படியணும். அப்புறம் நாம் பணியாற்றுற இடத்துல கீழ்ப்படியணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை படைத்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு ஒரு தனித்துவ அர்த்தம் இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய சொந்த ஆசாபாசங்களுக்கு கீழ்ப்படிவதல்ல, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, நம்மை படைத்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது. கடைசியாக மூன்றாவதாக பார்க்கிறோம், கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பாடுகளை ஏற்றுக்கொள்வதை இந்த 6வது வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. லவ் டு அக்செப்ட் சஃபரிங்ஸ் டு அச்சீவ் காட்ஸ் பிளான். இயேசு முடிந்து போகவில்லை. தம்மை அனுப்பிய பிதாவின் நோக்கங்களை நிறைவேற்ற பாடுகளை ஏற்று முடித்திருக்கிறார். இயேசுவுக்கு தரப்பட்ட முக்கிய பொறுப்புகள் 3. ஒன்று ஆவிக்குரிய பொறுப்பு, இரண்டாவதாக சமுதாய சீர்திருத்த பொறுப்பு, மூன்றாவதாக மனுக்குல மீட்புக்கான பொறுப்பு. ஆவிக்குரிய வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், எந்த தப்பு நடந்தாலும் சுட்டி காட்ட கூட மாட்டேன், மற்றவங்களை குற்றம் குறை சொல்லுவதல்ல, தவறுகளை காணும்போது அவை சுட்டி காட்டப்பட வேண்டும். அவைகளை திருத்துவதற்கு நாம் நம்முடைய ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது 2ஆம் பட்சம். ஆனால் மற்ற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும், அதை சுட்டி காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாவிட்டால் நீங்களும் மற்ற ஊழியர்களும் யாராக இருந்தாலும் சரி, எந்த பாதிரியாராகவோ எந்த ஃபாதராகவோ எந்த பிரசங்கிமாராகவோ எப்பேற்பட்ட தலைவர்களாகவோ இருந்தாலும் சரி, அவர்கள் செய்வது இயேசுவின் ஊழியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன் ஆவிக்குரிய பொறுப்புகளை செய்து முடிக்க இயேசு எத்தனை பாடுகளை ஏற்றிருக்கிறார் பாருங்கள். ஆலய சுத்திகரிப்பிலே பாடுகள், ஆலய நிர்வாகிகளோடு மோதல், மனம் திரும்புதலுக்கான கடினமான செய்திகள், இந்த சிலுவை மரணத்துக்கே இவைதான் காரணமாயிற்று. இன்றைக்கி உங்கள் சர்ச்சில், உங்களுடைய தேவாலயத்தில், உங்களுடைய திருச்சபையில் போய் ஏதாவது சீர்திருத்த கருத்தை ஒன்று சொல்லி பார்க்கலாம். உங்களை சிலுவையில் ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க, ஆனால் உங்களை யாரும் மரணிக்க வைக்க முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களை ஒருவரும் சாகடிக்க முடியாது. அடுத்ததாக இயேசுவின் சமுதாய சீர்திருத்த பொறுப்புகள், அந்த உபச்சார ஸ்திரீக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு, கானானிய ஸ்திரீக்கு அவர் கொடுத்த, கானானிய ஸ்திரீயின் மகளுக்கு அவர் கொடுத்த சுகம், 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு அவர் கொடுத்த சுகம். இந்த சூழ்நிலையில் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? சும்மா உன்னுடைய இனம், என்னுடைய இனம், என் மக்கள், என் குடும்பம், எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நாம் அலையாமல் சமுதாயத்தில் அனைவரையும் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அங்கே அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு மனுக்குல மீட்புக்கான பொறுப்பு. மனுக்குல மீட்புக்காக இயேசு பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்புகள், இதுதான் அவருடைய தலையாய பொறுப்பு. இதை செய்து முடித்தாயிற்று. இந்த நிலையில் 3 முக்கிய காரியங்கள் அங்கே அரங்கேறுகின்றன. முதலாவதாக தேவாலய திரைச்சீலை கிழிந்தது. இது எதை உணர்த்துகிறது? பாவிக்கு, மனம் திரும்புகிற பாவிக்கு பரலோகம். இரண்டாவதாக அங்கே பூமி அதிர்ந்து கண்மலை பிளக்கிறது. இது எதை உணர்த்துகிறது? பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை. மூன்றாவதாக கல்லறைகள் திறந்தது. உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்தப்படுகிறது. பவுலடிகளார் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து அதை மரண சாசனம்னே சொல்லலாம். தன்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று என்பதை அவர் அறிந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற உங்களுக்கும் அவர் தந்தருளுவார். என்ன அருமையான ஒரு உயில் பாருங்க. அதைத்தான் இயேசு முடிந்தது என்று சொல்லி முடித்திருக்கிறார். Now I am going to conclude. 6வது சிலுவை வார்த்தை நமக்கு போதிப்பது என்ன? நோக்கத்தோடு வாழ்ந்து முடியுங்கள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள், கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். இயேசு நிறைவேற்றி முடித்த 3 பொறுப்புகள், 1 ஆவிக்குரிய பொறுப்புகள், 2வது சமுதாய சீர்திருத்த பொறுப்புகள், 3வது மனுக்குல மீட்புக்கான பொறுப்புகள். இதை தொடர வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் பொறுப்பு என்பதை கூறிக்கொள்ளுகிறேன்.
தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான 6வது சிலுவை மொழியின் தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டு உம்முடைய பொறுப்புகளை அவர்களும் ஏற்று செய்யத்தக்கதான ஆற்றலை கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மிக்க நன்றி. இதுவரையிலும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.